வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்தில் டைமண்ட் கொய்யா அப்படின்னு சொல்கிற சிவப்பு கொய்யா நடவு செய்ய போகிறோம். நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து நம்ம வந்து வேறு செடி நட்டிருந்தோம். அந்த செடியெல்லாம் எடுத்துட்டு இப்போ அந்த இடத்துல நம்ம கொய்யா செடி நட போகிறோம். இந்த கொய்யா செடி ஃபுல்லாக ஒட்டு செடி தான். உங்களுக்கு ஸ்ட்ராங் செடியில் அதை வந்து ஒட்டு பண்ணியிருக்கோம். ரெட் கொய்யா. இந்த 20 செடி வந்து அந்த 20 இடத்துலையும் வந்து மலை இலந்தை அப்படின்னு சொல்ல சீமை இலந்தை நம்ம நட்டிருந்தோம். அந்த சீமை இலந்தை நம்மளுக்கு செட் ஆகலை, அதனால் எல்லாத்தையும் வெட்டி குமிச்சு வச்சுருக்கோம். பாருங்கள், குமிச்சு வச்சுட்டு அதே இடத்துல நம்ம தோண்டி உரங்கள் போட்டு சாணம் அந்த மாதிரி கொஞ்சம் இயற்கை உரங்கள் போட்டு அந்த லைன் ஃபுல்லாக ரெடி பண்ணி இதில் ஃபுல்லாக கொய்யா நடவு பண்ண போகிறோம். 2க்கு 2 அந்த சைஸ் தான் ஆக்சுவலாக எடுக்கணும். நம்ம எடுத்தது பார்த்திங்கன்னா பெருசாகவே இருக்குது. நம்ம நடுறப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து 2 அடிக்கு எடுத்திருந்தோம். 2க்கு 2 அதில் வச்சது வந்து சரியாக நம்மளுக்கு வரல அப்படின்றதுனால எல்லாத்தையும் எடுத்துட்டு அதே இடத்துல நம்ம திரும்ப கொய்யா நடவு பண்ண போகிறோம். அப்போ 1க்கு 1 சைஸில் குழி தோண்டியிருக்கோம். ஆனால் வந்து பள்ளம் 2க்கு 2 இருக்குது. இந்த தெரியுதா பாருங்களேன். குழி வந்து 1க்கு 1 தான். ஆனால் பள்ளம் பார்த்தீங்கன்னு வைங்க 2க்கு 2 சைஸில் இருக்குது. ஓடிதான் இருக்குது. எங்கள் அவந்திகா தான் நடவ ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வருஷமும். எப்படின்னு பார்ப்போம். இந்த இடம் ஏற்கனவே நம்ம வந்து உரங்குறோம் எல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணதுனால வேப்ப முன்னாக்கு, அஸ்வாஸ்பைரிலம், ட்ரைகோடர்மா விரிடி அதெல்லாம் வந்து லிக்விடாக கொண்டு வந்தோம். வேப்ப முன்னாக்கு மட்டும் எல்லாத்துக்கும் போட்டோம். மற்றது ஃபுல்லாக லிக்விடாக வந்து ஊற்ற ஆரம்பித்தோம். 1க்கு 1 இடைவெளி பார்த்தீங்கன்னா 10 அடி. 10 அடி கேப்பில் அவந்திகா, நித்தின் எல்லாரும் சேர்ந்து நட ஆரம்பித்தோம். இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னா இடைவெளி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அடியில் பிடிச்சோடா. ரெட் டைமண்ட் வந்து கொஞ்சம் இடைவெளி வச்சு நடணும், கரெக்டாக தான் சரிப்பட்டு வரும். ஏன்னா அடர் நடவுக்கு இந்த ரெட் டைமண்ட் கொய்யா வந்து வேலைக்கு ஆகாது. 10 அடி கேப் விட்டுருக்கேன் நானும். நீங்களும் அதே மாதிரி 10 அடி கேப் விட்டு நடுங்க. வேப்ப முன்னாக்கு போடுங்க. அப்புறம் உயிர் உரங்கள் தேவையானதோ நீங்களும் போட்டு நட்டிங்கன்னா மிக சிறப்பாக வரும். 20மே எங்கள் அவந்தி கையால் நட்டிருக்கோம். பார்ப்போம் இந்த தடவை எப்படி வருதுன்னு. நம்மளும் களத்தில் இறங்கியாச்சு. உள்ள நட்டு எல்லாத்தையும் அந்த போடு மண்ணுன்னு சொல்லுவோம்ல, அந்த மேமண்ணை ஃபுல்லாக அப்படியே இழுத்து விட்டேன். இந்த மேமண்ணு தான் வந்து சத்து அதிகம், அதனால மேமண்ணை மட்டும் அப்படியே இழுத்து விட்டாச்சு. ஏன்னா குழி வந்து பெருசாக இருக்கனால மேலே இருக்க மண்ணை ஃபுல்லாக அப்படியே இழுத்து அப்படி செடியை வந்து, அதாவது அந்த இது இருந்துச்சுல ஒட்டு, அந்த ஒட்டு தெரியாத அளவுக்கு அப்படியே மூடி விட்டாச்சு. அப்படியே வந்து ஒரு உழவு ஓட்டணும்னு இருக்கேன். பார்ப்போம் எப்படி தோது அமைதுன்னு பார்த்துட்டு ஒரு உழவை ஓட்டி விடுவோம். நல்லா அமுக்கு, செடி வந்து அசையாத அளவுக்கு அப்படியே அமுக்கி விட்டுறணும். ஸ்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும் மாதிரி, வளையாத அளவுக்கு. அடுத்த செடியெலாம் பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும். அதை வந்து சும்மா ஒரு இது போட்டு அப்படியே கட்டி வச்சிட்டோம்னா அதோட ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம 4க்கு 5 அப்படின்ற ரோல 20 செடி நட்டிருக்கோம். பார்ப்போம் இந்த தடவை விளைச்சல் எப்படி இருக்குன்னு. தைவான் பிங்க்லாம் நம்ம நட்டதெல்லாம் நல்லா வந்துருச்சு. இந்த டைமண்ட் கொய்யா எப்படி வருதுன்னு பார்ப்போம். விட்டுட்டு உயிர் தண்ணி கொடுக்குறோம்.
இந்த பாத்தியாக தான் விட்டுருக்கோம், சொட்டு நீர் நம்மளால் போட முடியல, எல்லாத்துக்கும் அப்படியே பாத்தியாக விட்டாச்சு. இந்த இதெல்லாம் அப்புறப்படுத்தணும். நான் அந்த மலை இலந்தையோட வேர்கள் அதெல்லாம் அப்புறப்படுத்தணும். மீறி மலையிலேருந்து நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் நம்மளால் என்னமோ பராமரிக்க முடியல. சரி வாங்க, அடுத்த வீடியோவில் கொய்யாவோட சந்திப்போம். நன்றி உறவுகளே.